ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்புங்க ஐயா. ஐயா கடைசி துலா ராசி வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. அதாவது பணம் ஃபுல் அண்ட் ஃபுல் பணத்த பத்தி தான் பேசப் போறோம். பணம் இவங்களுக்கு எந்த நட்சத்திரம் மூலியமா கிடைக்கும்? எந்த ராசியின் உதவி கிடைக்கும்? விருச்சிகத்துக்கு 2ஆம் இடம் என்பது தனுசு. ம். ஆனால் அது உபயராசி. அப்ப விருச்சிகத்துக்கு பணம் என்பது நிலையற்ற தன்மையை வைத்திருக்கிறது. அதே நேரத்துல 10ஆம் இடம் பாருங்க, சிம்ம வீடு, சூரியனுடைய வீடு. எப்பவுமே 2ஆம் இடமும் 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் ஒரு ட்ரையாங்கிள். அப்ப அந்த 10ஆம் இடம் நிலையான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கௌரவம் அந்தஸ்து நிலையாக இருக்கிறது. அதை தக்க வைத்து இவர்கள் பணம் சம்பாதிப்பார். ஆனால் பணம் தங்காது. இது ஒரு பேசிக் புரிஞ்சுக்கணும். நட்சத்திர ரீதியா உள்ள பார்க்கும்போது கேது சுக்கிரன் தான் மெயின். அப்ப இந்த யாருக்கெல்லாம் கேது திசை சுக்கிர திசை நடக்குதோ, கேது சுக்கிரன் நல்ல நிலைமையில 2ஆம் இடத்திலேயே இருந்தாங்கன்னா நிச்சயமா பணத்தை அள்ளி கொடுத்துருவாங்க. ஈவன் மாதம் நட்சத்திரங்கள்னு எடுக்கும்போது கேதுனுடைய நட்சத்திரமான அசுவனி மகம் மூலம், சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம், இந்த 6 நட்சத்திரங்கள் தாராளமா மாசம் அந்த நாள்ல பணம் வரும். அப்ப நீங்க எந்த தொழில் செய்யறவங்களும் அந்த நாள்ல எதிர்பார்க்கலாம். சிறப்புங்க. வாய்ப்பு இருக்கு. ஐயா பணம் சொல்லிட்டீங்க. பணம் எது மூலியமா வரும்? எந்த வழியில் நம்மளுக்கு கிடைக்கும்? அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் பாவம் வேலை செய்யும். 12 பாவம் வேலை செய்யும். இப்ப நமக்கு பணம் இருக்கிற இடம் தான் தெரியுது. 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் சோர்ஸ் பணம் இந்த நட்சத்திரம் கொடுக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் எந்த பாவத்தின் மூலமாக பணம் வரும்? ஏன்னா ஒரு ராசியில பல கோடி பேர் இருக்காங்க. அப்ப 80 கோடி 90 கோடி பேருக்கும் ஒரே சோர்ஸ் இருக்காதுல்ல. கண்டிப்பா. அப்ப எந்த பாவம் வேலை செஞ்சு பணத்தை கொடுக்க போகுது என்பது இந்த கேது நட்சத்திரத்திலையும் சுக்கிரன் நட்சத்திரத்திலையும் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த பாவத்தின் வழியாக பணம் வரும். இப்ப உதாரணத்துக்கு 1ன்றது விருச்சிகம், 2ன்றது தனுசு. 1 2ஓட தொடர்பு கொண்டால் சுய புத்தியினால பணம் வரும். 2 2ஆகவே தொடர்பு கொண்டால் சேர்த்து வச்ச பணம் பெருகிட்டே இருக்கும். அதான் பைனான்ஸ். 3ஆம் இடம் 2ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டால் கம்யூனிகேஷன், ஆவணங்கள், பத்திரப்பதிவுகள், கமிஷன் வகை, இதன் மூலம் எழுத்து ஒப்பந்தம் மூலம் பணம் வரும். 4ஆம் இடம் 2ஆம் இடமோட தொடர்பு கொண்டால் வீட்டு வாடகை அல்லது நம்மளுடைய கல்வி, என்ன படிச்சோமோ அது சம்பந்தப்பட்டது, உற்பத்தி சார்ந்த தொழில் டெக்னாலஜி மூலம் பணம் வரும். 5ஆம் இடம் என்பது 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போது கலைகள் மூலம் பணம் முடியும். நிறைய பேர் சினிமா நடிப்பு, ஜோதிடர்கள், அரசியல், இதெல்லாம் 5ஆம் இடம் கலை சார்ந்த விஷயம். இப்போ ஸ்போர்ட்ஸில் மெரிட்ல போய் நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் போறாங்கன்னா 5-2 கனெக்ஷன் தான். அதன் மூலமாக பணம் வரும். 10ம் தொடர்பு இருக்கும். எப்பவுமே 2ன்னு நான் சொல்லும் போது 2, 6, 10 நீங்க காம்பினேஷனாவே மனசுல வச்சுக்கலாம். அது திரிகோணம் எடுத்துக்கலாம் நம்ம. எடுத்துக்கலாம். 5, 2, 6, 10 கனெக்ஷன். அதே மாதிரி 6, 2, 6, 10ன்னா சம்பளம் மூலம் பணம் வாங்குறது. நாம என்ன வேலை செய்யறோமோ அதன் மூலம். 7ஆம் பாவம் 2, 6, 10ன்னா பார்ட்னர் மூலம் பணம் வர்றது, லைஃப் பார்ட்னர் மூலம் பணம் வர்றது. 8ஆம் இடம் 2, 6, 10 தொடர்பு கொண்டா இன்சூரன்ஸ், உயில் சாசனம் மூலம் பணம் வர்றது. அதே மாதிரி 9ஆம் இடம் 2, 6, 10 அப்படிங்கிறது பூர்வீகம் சார்ந்து, தந்தை வழி சார்ந்து பணம் வர்றது. 10ஆம் இடம் 2, 6, 10ங்கிறது சொந்த தொழில் செஞ்சு பணம் வர்றது. 11ஆம் இடம் 2, 6, 10 தொடர்பு கொள்ளும் போது நண்பர்கள், சங்கம், சபை, இது மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு பணம் வர்றது. இப்ப 11ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பாரம்பரியத்துல லாபஸ்தானம்னு சொல்றோம். கண்டிப்பா. அவங்க அந்த 11ஆம் இடம் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்குரிய பாவத்துக்கும் 11ஆம் பாவத்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் ஜெயிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் வீடு கட்டுவேனா அப்படின்னு கேட்டால் 4ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அந்த வீடு மூலம் லாபம் கிடைக்கும். நான் என் ஆசையை நிறைவேற்றிக்கிட்டேங்கிறது தான் 11ஆம் இடம். 12ஆம் இடம் என்பது இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது மூலதனம் போட்டு பணம் சம்பாதிச்சு. இந்த வழிகளில் தான் இவங்களுக்கு பணம் வரும். அது அவங்க ஜாதகத்தில் எந்த பாவம் இந்த 2, 6, 10 கேது நட்சத்திரம், சுக்கிர நட்சத்திரத்தில் எந்த பாவ கிரகம் தொடர்பு கொள்ளுதோ அதை வைத்து அவங்க பார்க்கணும். சிறப்புங்க ஐயா. ஐயா இப்போ பணம் வரதை பற்றி நம்ம பேசிட்டோம். இப்போ பணம் யாருக்கு தங்காது? பணம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் நிற்க மாட்டேன்னு சொல்றோம். அப்படி எந்த மாதிரி கிரகங்கள் நிற்குதுங்க ஐயா? கஷ்டம், நஷ்டம், விரயம்,
ஏமாற்றம், வஞ்சம், சூழ்ச்சி எல்லாமே 6, 8, 12. ம் 6 வந்து நமக்கு 2க்கு சப்போர்ட். ம் அதனால அதை எடுத்துக்க வேண்டியதில்லை. 8, 12ங்கிறது வந்து நம்ம இழக்கிறத காட்டுது. அதனால இந்த 2, 6, 10 நட்சத்திரங்களான கேதுவோ சுக்கிரனோ 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா கைப்பணம் தங்காது, நம்பி ஏமாறக்கூடியது, சம்பாதிச்ச பொருளை இழக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஓ அந்த மாதிரி அது மேக்ஸிமம் 8 12 ஆமா, நமக்கு விருச்சிகத்துக்கு 8 எது? மிதுனம். 12 எது? துலாம். இந்த வீட்டுல போய் கேதுவோ சுக்கிரனோ இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ம் சிறப்புங்க ஐயா, அருமையா சொன்னீங்க ஐயா. அதே மாதிரி எந்த காலத்துல இவங்களுக்கு பணம் கிடைக்குங்க? பணம் வரும் வழிகள் அப்படிங்கும்போது இப்ப தசாநாதன் எல்லாருக்குமே கேது திசை சுக்கிர திசை நடக்கும்னு எதிர்பார்க்க முடியும். ம் அந்த மாதிரி நடக்கும்போது கிடைக்கும். ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா, இந்த கேது நட்சத்திரத்துல அஸ்வினி மக மூலத்துல அல்லது பரணி பூரம் போராடத்துல சுக்கிர நட்சத்திரத்துல எந்த கிரகமாவது இருந்து திசை நடத்தினாலும் இவர்களுக்கு அந்த காலகட்டம் பணம் கிடைக்கும். ம் அதே மாதிரி நம்ம கடன் சார்ந்த விஷயத்துல அதிகமா சிக்கிறாங்க, அதுக்கான காரணம் நீங்க இருக்கும்? 6ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு 1ஆம் இடமாக மாறிவிடுகிறது. ம் அப்ப சிந்தனையே கடனா போயிருதா? ம் 1ஆம் இடம் என்பது நம்ம சிந்தனை. எப்பவுமே சிந்தனையை பாருங்க, எங்க கடன் வாங்கலாம் அப்படின்ற அந்த சிந்தனை இருந்தா அப்புறம் அது ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும்னா முத நம்ம கடன் மூலம் தான் சாதிக்க முடியுன்ற சிந்தனை அவங்க வச்சிருக்காங்க. காலச்சக்கரத்துக்கு 1, 8ங்கிறது வந்து பெக்யூலியரான விஷயம். ம் மேஷமும் விருச்சிகமும் 1, 8. இவங்களுக்கு என்ன ஆகுது? விருச்சிகத்துக்கு 1, 6 மாறிடுது. ம் இந்த 1, 6ங்கிறது 1ன்றது நாம, 6ன்றது கடன்காரன். அப்ப இயற்கையா அது வச்சிருக்குல்ல, அதுதான் விஷயம். பட் இருந்தாலும் நாம சொல்ற மாதிரி யார் யார் அந்த 2, 6, 10 காம்பினேஷன்ல நல்ல ஸ்ட்ரென்த்தா பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை வரப்போறது இல்லை. ம் ம். பொதுவாவே விருச்சக ராசிக்கு பணம் தங்குமா தங்காதா? அதான் உபயராசியா போச்சே. ம். 2ஆம் இடம் நிலையற்ற தன்மை. சில காலம் வரும், சில காலம் இல்லாம இருப்பாங்க, மறுபடியும் வரும். இப்படி நிலையற்ற அப்ப தன்மை. நீங்க சொல்றது பார்த்தா பணம் சார்ந்த விஷயத்துக்கு போக வேண்டாம். ஆமாம், பணம் போட்டு பணம் பண்ணுறதுங்கிறது ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா கிரகங்கள் நல்லா இருந்து அந்த திசை நடக்கும்போது மட்டும் பண்ணிட்டு மற்ற திசைகளில் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். ம் ஒருத்தனுக்கு ஆயுள் முழுக்க வந்து பணம் தர்ற திசையே நடக்குமா? ம் எதிர்பார்க்கவே முடியாது. அது வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு பொருந்தும். வேலை பார்க்குறவங்களுக்கு அது அடிமை உத்தியோகம் அப்படிங்கிறதுல அது 6 வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ம் 10ஆம் இடங்கிறது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த 2 வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஆனால் திசை 9 காட்டிச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ம் கம்பெனி க்ளோஸ். 10ஆம் இடங்கிறது ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு மேனுஃபேக்சரர் அல்லது ட்ரேடர். அவருக்கு என்னைக்குமே 10ஆம் பாவ திசையே ஓடிட்டு இருக்காது. ம் 5, 9 திசை ஓடும்போது போண்டி ஆயிடுவார். அப்ப நீங்க வந்து விருச்சிகத்துக்குன்னு எல்லாருமே பணக்காரன்னு நாம எப்படி சொல்ல முடியும்? ம் அப்ப இவங்களுக்கு வந்து ஜாப் ஒர்க்கு, இந்த கமிஷன் வேலை. எந்த ராசி, எந்த லக்னம், எந்த 2, 6, 10 இருந்தாலும் அவர்களுக்கு வந்து காலம் முழுக்க 2, 6, 10 வேலை செய்வது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் மேக்சிமம் இன்னைக்கு இருக்கிற மில்லியனர்ஸு பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருக்கிறாங்கன்னா திசை ஒத்துழைக்குதுன்னு அர்த்தம். வரிசையாகவே பிறக்கும்போது அந்த திசைகள் வரிசையாகவே அந்தந்த பொருளாதார ஸ்தானங்களுக்கு உண்டான திசையாகவே நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். 8, 12 சம்மந்தப்பட்ட திசை வருதா நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இப்போ தொழிலே செஞ்சாலும் லாக் பண்ணிட்டு பேசாமல் வேலைக்கு போயிடும். பணம் சார்ந்த விஷயத்துக்கு கமிட்மெண்ட்ல கொடுக்கலாமா அவங்க? ஜாமீன் சொல்றீங்களா? ஆமா, ஜாமீன் சொல்லுங்க. ஜாமீன் அப்படிங்கிறது இப்போ வந்து 7ஆம் இடம் பாருங்க, காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடமா மாறுது. இவங்க ஜாமீன் சொன்னா அது 100% ஒர்த்து, பணம் கிடைச்சிரும். அதனால எந்த இதுக்கும் போய் பணத்துக்கு நான் பொறுப்புப்பா சொன்னாங்கன்னா கொடுத்துருவாங்க. அந்த இது வந்து 7ஆம் இடத்துக்கு இருக்கு. அதே மாதிரி 7ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடமா இருக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து 11ஆம் பாவம் வந்து காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடமா மாறுது. 11ஆம் இடம் வந்து என்ன? நண்பர்கள். கண்டிப்பா. 6ஆம் இடங்கிறது என்ன? எதிரி, நோய் நொடி, பகை. இப்ப நண்பனே பகையானா எதனால பகையாவான்? பணத்தினால பகையாவான். அப்ப அதை யோசனை பண்ணிட்டு கொடுக்கணும்.
ஓ, இவங்க வாழ்நிலை இப்படித்தான் நடந்துட்டு இருக்கும். இப்போ நீங்கள் போய் பாவம் இறக்கப்பட்டு ஜாமீன் போட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துட்றீங்க. அவர் லாஸ் ஆகிட்டு அவர் பொறுப்பை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. அவர் அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. விசுவாசம் இல்லை. நீங்கள் பண்ண உதவி மறந்துட்டாரு. என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தானே கட்டணும். கண்டிப்பா. அதுதான் பகை. சிறப்பு. இப்ப விருச்சிக ராசி நேயர்களுக்கு நீங்க ஒரு அறிவுபூர்வமா சரி இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணிக்கிங்க, சேஞ்ச் ஓவர் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு போகலாம் அப்படின்னு என்ன விஷயம்? ரகசியங்களை காப்பாற்றக்கூடியவர் விருச்சிக ராசி. அவ்வளவு ரகசியமா இருந்தோம் உங்களுக்கு பண ரகசியத்தை காப்பாற்ற தெரியலையே. ம். அது நிலையற்ற தன்மையா இருக்கு இல்லையா? அப்படிங்கறனால என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, உங்களுக்கு 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் காற்று ராசியாகவும் காலச்சக்கரத்துக்கு 3 7ஆம் இடமா இருக்கிறதுனால நம்பிக்கை சார்ந்து எந்த விஷயத்துக்கு இறங்காதீங்க. அதாவது இப்போ ஷூரிட்டின்னு கேட்குறாங்க பேங்க்ல. ம். அதே மாதிரி ஒரு வியாபாரி கடன் இல்லை, நீ கேஷ் அண்ட் கேரி வாங்கிக்கோன்னு சொல்றாரு. ம். அந்த மாதிரி கட் அண்ட் ரைட்டா இருந்தீங்கன்னா வாழ்க்கையில பொழைச்சிக்கலாம். ம். நம்பிக்கை சார்ந்து அவரு தானே பண்ணிடுவாரு பிடிச்சிருவாருன்னு போகாதீங்கன்னு சொல்றேன். சிறப்பு சிறப்பு. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த நாள் சந்திக்கலாம். நன்றிங்க.